குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 2 திருவம்பல சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 994. பிறவி அற பெறுபவர் ஆறெழுத்தாவது 6 சமயங்கள் 6க்கு 4 24 என்பர் சாவித்திரியில் தலையெழுத்தொன்றுல வேதிக்க வல்லார் பிறவி அற்றார்களே. 6 எழுத்து அப்படின்னா சிவாய நம ஓம். 6 சமயங்கள் அப்படின்னா 6 எல்லைகள். சமயங்கள் எல்லாம் சிறப்பாக பேசுபவை 24 தத்துவங்களே ஆகும். பிரணவமோ நேரே ஜீவனை விளக்கி உடலில் உள்ள போதே சிவத்துடன் சேர்த்து வைக்கும். ஆதலால் பிறவா நெறி பிரணவ யோகமே ஆகும். பாடல் 995. நாதாந்த அறிவாக விளங்குபவர் 8னில் 8 அறை இட்டு ஓர் அறையிலே கட்டிய ஒன்று 8ஆய் காணும் நிறை இட்டு சுட்டி இவற்றை பிரணவம் சூழ்ந்திட்டு மட்டும் உயிர்கட்கு உமாபதியான் உண்டே. 8 அறைகள் வெளியிலும் ஓர் அறை உள்ளேயும் இருக்க அமைத்து பொருந்திய சிகாரம் என்ற அக்னியை 8 அறைகளிலும் சுரவடிவாய் பரவியுள்ளது என்று கருதி பின்பு பிரணவத்தால் சூழ இட்டு இந்த எல்லைக்கு உட்பட்டு நினைக்கும் உயிர்களுக்கு உமையின் கணவன் வெளிப்பட்டு அருளுவான். முதலான 16 உயிர்களுக்கும் சுரம் என்பது பெயர். இவை சாந்தியாதீத கலையில் உள்ளதாக கூறுவார்கள். சீக்காரம் ஒளியானது சுரத்தையும் ஒளியையும் சிரசில் அறிவதில் சாந்தியாதீத கலையை அறிவதாய் அமையும். இங்கனம் அறிந்தவர்கள் உடலை கடந்த நாதாந்த அறிவாய் விளங்குவார்கள். பாடல் 996. சக்தியின் கணவன் தலையில் விளங்குவான். நம்முதல் அவ்வோடு நாவினர் ஆகியே அம்முதல் ஆகிய 8 இடை உற்றிட்டு உம்முதலாக உணர்பவர் உச்சிமேல் உம்முதல் ஆயவன் உற்று நின்றானே. நம்முதல் அப்படின்னா நகர முதலாக கொண்டு 8 அப்படின்னா 8 அறைகளில் முதல் ஆயவன் அப்படின்னா சக்தி முதல்வனான சிவன் நமசிவாய என்ற தூல திருவைந்தெழுத்துடன் தியானம் செய்து முதலாகிய 8 அறைகளை அறிந்து அவற்றினிடையே பொருத்தி கரத்தை முதலாக கொண்டு உணர்பவரின் உச்சியில் உகரமாகிய சக்தியின் தலைவன் பொருந்தி நிற்பான். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். இதுக்கப்புறமா 6 பாடல்கள் தம்பனம், மோகனம், உச்சாடனம், மாரணம், வசியம், ஆகர்ஷணம் அப்படிங்கிற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்குங்க. மீண்டும் இந்த பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கங்கள் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.